காதலுக்கு உதாரணம் அப்படின்னாலே ராதையையும் கிருஷ்ணரையும் சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட இவங்களுடைய காதல் திருமணத்தில் முடியலை அப்படிங்கிறது நம்ம நிறையா பேருக்கு தெரியும். இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு 3 காரணங்களை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவோட 8வது அவதாரம் கிருஷ்ணருங்கிற மாதிரி லக்ஷ்மியோட அவதாரம் தான் ருக்மிணியும் ராதையும். விஷ்ணுவோட ஒரு பக்தர் கடுமையாக தவம் செஞ்சு அடுத்த ஜென்மத்தில் எனக்கு லக்ஷ்மி தேவி தான் மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சிருக்காரு. அதுக்கு விஷ்ணுவும் அந்த வேண்டுதலுக்கு நிறைவேற்ற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு ராதையும் கிருஷ்ணரும் சேராததுக்கு. ராதையும் ருக்மிணியும் ஒரே அவதாரம் அப்படிங்கிறதுனால ருக்மிணி சேர்ந்திருக்காங்க கிருஷ்ணரோடங்கும் போது ராதை சேரலைன்னா அந்த இடத்துல அவங்க சேர்ந்ததுக்கான அர்த்தம் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. 2வது விஷயம், கிருஷ்ணர் 10 வயசுக்கு அப்புறமா விருந்தாவனத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அவரோட பிறவி பலன் அப்படிங்கிறது கம்சனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பிறந்திருக்காரு. அது தாண்டி மகாபாரத கதைப்படி ஒரு புது யுகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஷ்ணுவோட 8வது அவதாரமா கிருஷ்ணர் அவதரிச்சது. அதோட பலனை நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் விருந்தாவனத்திலிருந்து கோவர்தன மலை போகணும் அப்படிங்கிறது தான் புராண கதை. அதுக்காக அவர் அங்கே போயாக வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருந்ததுனால திருப்பி அவர் 10 வயசுக்கு அப்புறமா ராதையை அவங்க சந்திச்சுக்கவே இல்லை. கடைசியாக அவர் விருந்தாவனத்திலிருந்து போகும்போது ராதை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுக்கப்புறம் திரும்பி கிருஷ்ணர் வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாம கடைசியாக கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறதே உனக்காக தான், இதுக்கப்புறம் நான் இதை வாசிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக ராதைக்காக ஒரு வாசிச்சுட்டு அதை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதை அவர் வாசிக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சுக்கவும் இல்லை. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்களோட காதல் திருமணத்தில் முடியலை அப்படிங்கிறதுக்கு. 3வது விஷயம், ராதை அண்ட் கிருஷ்ணருடைய காதல் அப்படிங்கிறது ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒன்று. எல்லா காதலுமே திருமணத்தில் தான் முடியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோட அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பியூரானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ என்னதான் அவங்களுடைய காதல் திருமணத்தில் முடியலை அப்படின்னாலுமே காலம் இருக்கிற வரைக்கும் காதலுக்கு உதாரணம் அப்படின்னாலே ராதை கிருஷ்ணருங்கிறது நம்மளால மறுக்க முடியாது. இல்லை உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.